ஆமாம், நான் அதை தான் சொல்கிறேன். அதான் எதுவும் நடக்கலாம்ல. எங்களுக்கு கூட்டணி அவசியம். எங்களுக்கு we are ஓப்பன், டோர்ஸ் ஆர் ஓப்பன். நாங்கள் வந்து அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருக்கு, அவர் கூட போட என்ன சார்? நீங்கள் சார் எங்களுடைய ஏன் அவர் தலைமை தாங்கினா அவர் இல்லை, அவர் தலைமை தாங்கக்கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? அவர் தலைமை ஏற்றுக்க அவர் ஒரு கட்சி நிறுத்துறாருல, இந்த எந்த கட்சியோடு சேரலாம் வேணாங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா? அதில் போகலாமே. அனுபவங்கிறத தாண்டி அரசியலில் இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன், நீங்கள் இதில் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கிடையாது. அது எது தேவையோ அதை நாங்கள் செய்வோம். நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் சீமானோட போக மாட்டோம், ஏன்னா அவர் சீமான் தனியாக நிற்பார். மற்ற அது நிச்சயம் போக மாட்டோம். உங்கள் ஆசை இருக்கா திமுகவில் போகணும்தானே? இன்னும் புதிய கூட்டணிலாம் உருவாகுது சார். இன்னொன்று அண்ணன் பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி அரசியலில் எதுவும் நடக்கும், அதை வச்சுங்க. ஆமாம், நான் அதை தான் சொல்கிறேன். அதான் எதுவும் நடக்கலாம்ல. எங்களுக்கு கூட்டணி அவசியம். எங்களுக்கு we are ஓப்பன், டோர்ஸ் ஆர் ஓப்பன். என்ன இது ஒன்றும் ஒரே கொள்கை தான் ஒரே கட்சியாக இல்லலாம். எங்களுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்டிஏ தான், அது உண்மை. ஆனால் அங்கே உள்ளவர்கள், எங்கள் அம்மாவுடைய கட்சியில் உள்ளவர்கள் சரியான முடிவு எடுத்தால் நாங்கள் போவோம், அவ்வளோதான். இது கண்டிஷன்லாம் இல்லை. நாங்கள் எப்படி வர முடியுங்கிறது தான். தெரியலன்னா அது இட்ஸ் அப் டு தம். விஜய் கூட்டணிக்கு போறதால இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு வந்து அமமுக போன்ற கட்சிகள்லாம் பின்னாடி பாருங்க, அவர் தானே தலைமை இருப்பாரு. இல்லைங்க, நீங்க தான் சொல்றீங்களா நாங்கள் பிஸ்கோத்து கட்சின்னு சொல்றீங்க. நாங்கள் வந்து அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருக்கு, அவர் கூட போட என்ன சார்? நீங்கள் சார் எங்களுடைய ஏன் அவர் தலைமை தாங்கினா அவர் இல்லை, அவர் தலைமை தாங்கக்கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? நீங்கள் சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு உங்கள் பத்திரிகையில் போடுறதுக்காக நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் கேட்குறதுனால அது சரியான கேள்வி கிடையாது. இன்னொருத்தரையே அப்படி அவமதிக்கிறீங்க. ஆமாம், இல்லை இல்லை இல்லை, அது என்ன சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏற்றுக்க அவர் ஒரு கட்சி நிறுத்துறாருல, இந்த எந்த கட்சியோடு சேரலாம் வேணாங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா? அதில் போகலாமே. இதெல்லாம் அது வந்து தவறு. நீங்கள் கேட்குறது யாரையும் குறைத்து பேசக்கூடாது. அவன் அப்படி தான் பேசுகிறேன். ஏன் அப்படி கேட்குறீங்க? ஏற்றுக்குங்களான்னு ஏன் அவர் தீண்டத்தகாதவரா? அப்புறம் என்ன? இல்லை இல்லை சார், சார் இல்லை இல்லை சார், அரசியலில் புரட்சி தலைவர் வந்து அந்த இயக்கத்திலேருந்து வந்தப்போ அவரை விட புரட்சி தலைவரை விட சீனியர்களாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்களோட போனாங்க, கரெக்டா? அதனால நீங்கள் கூட்டணிக்கு யார் தலைமையெல்லாம் இல்லை. நீங்கள் இன்னொரு கூட்டணிக்கு போவீங்களா, அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்குற கேள்வி வந்து அது அனுபவங்கிறத தாண்டி அரசியலில் இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன், நீங்கள் இதில் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கிடையாது. அது எது தேவையோ அதை நாங்கள் செய்வோம், அதுதானே தவிர நீங்கள் அவர் என்ன ஏன் அவரை போய் நீங்கள் குறைச்சி மதிப்பிடணும்? நாங்கள் என்றைக்கு யாரையும் குறைச்சி மதிப்பிவிட்டோம், யாரையும் குறைச்சி பேசிவிட்டோம்? இந்த கூட சொன்ன நண்பர் சீமான் சில கருத்தில் வேறுபறப்ப எடுத்து பேசுவாரே தவிர மற்றபடி எங்களுக்கு அவருக்கு ஒன்று சொன்னாங்க. அவர் கூட்டணிக்கு வரமாட்டார், தனியாக நிற்பேன்னு சொன்னார். அதனால் அவரோட போக வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். கரெக்டு தான். நான் வந்து ஒன்றும் மறைச்சி பேசலை. கூட்டணி என்பது தேர்தலுக்காக மாத்திரம்தான், வெற்றியை நோக்கி தான், யார் ஆட்சி அமைக்கணுங்கிறது தான். அதனால் நீங்களாக போட்டு உருட்டிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பை சொல்லிட்டேன். வேறு எதுவும் கேட்குறதெல்லாம் கேளுங்க. பட் நீங்கள் கேட்குற கேள்வி சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.